மூன்றாம் அதிகாரம் 10வது வசனம். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆக ஒரு நாட்டின் மக்கள் மனம் திரும்பும் பொழுது கடவுள் அவர்களுக்கு அனுப்புவதாக திட்டமிட்டிருந்த தண்டனையை அனுப்பவில்லை என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதனால் யோனா சினம் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனா நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியைக் கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடி குறித்து நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்துப்போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்று அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது, இடக்கை எது என்று கூட சொல்லத் தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். ஆகவே நகரத்தின் மக்களை கடவுள் கவனிக்கிறார், இரக்கம் காட்டுகிறார், காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவர் போராடுகிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு மக்கள் செவி கொடுப்பார்களே ஆனால் எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவரால் மக்களை காப்பாற்ற முடியும் என்று இந்த வசனங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.